இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை தோட்டமா அல்லது உள்ளம் கவரப்பட்ட பூந்தோட்டமா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க ஆசைப்படுகின்றது? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை தோட்டமாக இருக்க வேண்டுமா அல்லது உள்ளம் கவரப்பட்ட பூந்தோட்டம் போல் இருக்க வேண்டுமா? இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய போதனையின் வழியாக சீடர்கள் மற்றும் பல்வேறு மக்களுக்கு அவர் நற்செய்தியை போதித்து நற்பேறு பெற்றவர்கள் என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை போதித்தார். பேறு பெற்றவர்களே, நீங்கள் இவ்வாறாக இருப்பீர்கள், பேறு பெற்றவர்களே, நீங்கள் விண்ணரசை அடைவீர்கள் என்று பேறு பெற்ற மக்களை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார். மற்றும் இன்று வாசிக்கப்பட்ட மற்றும் நேற்று முந்தைய நாள் இப்படி நாம் வாசிக்கின்றோம், வெளிவேடக்காரர்களே மற்றும் முட்டாள்களே, இவ்வாறாக அவர் சாடுகின்றார், கேடு கெட்டவர்களே என்று இயேசு சாடுவதை பார்க்க முடிகின்றது. அவர்களுடைய மந்த புத்தி, அவருடைய அந்த வார்த்தை, அவர்கள் செய்கின்ற செயல், சட்டம், சம்பிரதாயம், சமயங்கள் என்றுதான் முக்கியத்தோடு இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மக்களை துன்புறுத்தினார்கள். மக்களை இவர்கள் செய்வதுதான் சரி என்று அவர்கள் போக்கில் அவர்கள் செய்வது என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இயேசுவுடைய வார்த்தை இங்கு சாட்டப்படுகிறது, சாட்டை அடிக்கப்படுகிறது. இதோ இந்த வெளிப்புற தோட்டத்திலிருந்து அவர் இவ்வாறாக இந்த பரிசேயர்களை பார்த்தும் மறைநூல் அறிஞர்களை பார்த்தும் கூறுகின்றார். அதாவது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று கூறுகின்றார். யூத சமயத்திலே அங்கு கல்லறைகள் இருந்திருக்கின்றன. கல்லறைகளை அவர்கள் அழகுபடுத்த செல்வார்கள், கல்லறைகளுக்கு வெள்ளையடிக்க செல்வார்கள். அந்த கல்லறைகளிலே அவர்களுடைய உறவினருடைய கல்லறை எது அல்லது அந்த கல்லறையை அவர்கள் அடையாளப்படுத்தி கொள்வதற்காக அவர்கள் அந்த கல்லறையிலே வெள்ளை அடிப்பது வழக்கம். இந்த வெள்ளை அடிக்கின்ற வழக்கத்தை, அந்த சூழ்நிலை, அந்த பகுதி, அந்த நிலையை பார்த்து இயேசு இவ்வாறாக அவர்களுக்கு கூறுகின்றார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, நீங்கள் இவ்வாறாக அவர்களை பார்த்து கூறுகின்றார், உங்களுடைய வெளிப்புறம் அழகாக தோன்றலாம், வெளிப்புறம் அழகாக இருக்கலாம், ஆனால் உள்ளேயோ பலவிதமான அழுக்குகளும் போலித்தனங்களும் மற்றும் நெறிக்கெட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இயேசு சாடுகின்றார். அதாவது வெளிப்புறத்தில் நாம் செய்வது எல்லாம் நன்மைத்தனமாக இருக்கலாம், அவ்வாறுதான் அந்த பரிசேயர்களும் செய்தார்கள். நான் நன்றாக செய்கிறேன், நான் உதவி செய்கிறேன், நான் கடவுளை தொழுகின்றேன், நான் பக்தி முயற்சிகளை மேற்கொள்கின்றேன், நான் கடவுளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறேன். இப்படி அவர்கள் வெளிப்புற தோற்றத்திலே அவர்கள் தோன்றலாம், வெளிப்புற தோற்றத்திலே அவர்கள் செய்யலாம். ஆனால் அவர்களுடைய உள்ளமோ அவர்கள் செய்வது எல்லாம் கடவுளுக்கு எதிராக இருந்தது. அவர்கள் செய்வது எல்லாம் கடவுளுக்கு எதிராக புறம் அவரை சூழ்ச்சியில் தள்ளக்கூடிய நிலையில் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் உங்களுக்கு ஐயோ கேடு என்று இயேசு சாடுவதை பார்க்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அழகு என்பது வெளியில் தோன்றுவது அல்ல, அழகு என்பது உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அழகு என்பது நம்முடைய உள்ளத்தின் தூய்மையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது கடவுளையே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் என்பது பக்தி முயற்சிகளை வெளியே காட்டுகின்றான், ஆனால் உள்ளத்திலே அவன் பலவிதமான காழ்ப்புணர்ச்சிகளும் பலவிதமான பொறாமை குணம் கொண்டவனாக வாழ்கின்றான். வெளியிலே பக்தியும் உள்ளே அவன் வெளிவேடமாக அவன் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதையேதான் புனித அகஸ்டின் இவ்வாறாக சொல்லுவார், வெளியில் புனிதமாய் தோன்றுவது எளிது, ஆனால் உள்ளத்தில் தூய்மையாய் இருப்பது கடவுளின் அருளால் மட்டுமே சாத்தியம் என்று கூறுகின்றார். அதேபோல் புனித பிரான்சிஸ் அசிசியார் இவ்வாறாக சொல்லுவார், என் ஆடை எவ்வளவோ பழுதாக இருந்தாலும், என்னுடைய ஆடை எவ்வளவோ பழையதாக இருந்தாலும் என் இதயம் இறைவனில் தூய்மையாக நிரப்பப்பட்டு அந்த ஆடை என்பது ஆன்மாவாக இருக்க வேண்டும். அந்த ஆன்மாவை நான் ஆடையாக அணிந்து கொள்கின்றேன் என்றால் அந்த ஆன்மா தூய்மை அடைய வேண்டும், என்னுடைய ஆடையும்
தூய்மையாக இருக்க வேண்டும் என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் இவ்வாறாக கூறுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று புனித மோனிகாவுடைய நினைவை நாம் சிறப்பிக்கின்றோம். மோனிகாவுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சூழ்நிலையிலே, கடினமான வாழ்க்கையிலே குடும்பத்தை நகர்த்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார். எப்படி என்றால், தன்னுடைய மகன் அகஸ்டின் அவருடைய வாழ்வு நெறிக்கட்ட வாழ்வாகவும் போலித்தனமான வாழ்க்கையாகவும் இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவள் கண்ணீரோடு இறைவனிடம் வேண்டினால், அவள் தினமும் கடவுளோடு ஒப்பு கொடுத்தால் கண்ணீரை அவளுடைய கண்ணீரை கடவுள் ஏற்றுக்கொண்டு அவருடைய மனமாற்றத்தின் வழியாக அந்த மகன் புனித நிலைக்கு அடைந்ததை பார்க்க முடிகிறது. என் மகனின் மனமாற்றமே என் வாழ்வின் ஆசை என்று ஒவ்வொரு நாளுமே அவள் ஜெபித்தாள். அதேபோல் அவள் இறப்பதற்கு முன்பாக இவ்வாறாக அவள் ஒவ்வொரு நாளுமே சொல்லிக் கொடுத்த வார்த்தை, என் உடலை எங்கு அடக்கம் செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் கடவுளின் பீடத்தில் என்னை ஒவ்வொரு நாளுமே நினைவு கூற வேண்டும் என்று அந்த மோனிகா அவர்கள் இறப்பதற்கு முன் இவ்வாறாக சொல்லி கொண்டு வந்தாள். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைக்காக பல்வேறு நிலைகளிலே கண்ணீர் சிந்துகிறார்கள். என் மகன் மனமாற்றப்பட வர வேண்டும், என் மகன் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும், என் மகன் எதிர்காலத்தில் சிறக்க வேண்டும், என் மகன் போதையில் அடிமையாகின்றான், என் மகன் வாழ்க்கையே எப்படி நெருக்கட்ட வாழ்க்கையில் இருக்கிறது என்று ஒவ்வொரு தாய்மாரும் கண்ணீர் சிந்தி ஒவ்வொரு நாளுமே கடவுளிடம் ஒப்படைத்து ஜெபிக்கின்றார்கள் என்றால், அந்த தாயினுடைய கண்ணீர் அனைத்துமே ஒவ்வொருவரும் விலை கொடுக்க வேண்டும். அந்த தாயினுடைய கண்ணீருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொரு நாளுமே அந்த தாயினுடைய கண்ணீர் வழியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த புனித மோனிகாவுடைய ஆசை. அந்த ஆசையை ஒவ்வொரு தாய்மார்களும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், மகன்களும் தாயை மதிக்க வேண்டும். தாயை மதித்து அவர்களை எந்நாளும் போற்றி, இதோ இயேசு சொல்வது போல நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்து இறைவனை எந்நாளும் அழகுபடுத்த வேண்டும். அழகுபடுத்தினோம் என்றால் நாம் உள்ளம் கவரப்பட்ட பூந்தோட்டமாக நாமும் மாறுவோம். உள்ளம் கவரப்பட்ட பூந்தோட்டமாக மாறுகின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.